மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி கோயம்பேட்டில் உள்ள கட்சி அலுவலகத்தில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்த விவரங்களுடன் நமது செய்தியாளர் சந்தானம் இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். சந்தானம், விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி கட்சி அலுவலகத்துல என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க, மேலும் பாதுகாப்புக்காக காவலர்கள் எத்தனை பேர் அங்க குவிக்கப்பட்டிருக்கிறாங்க, விஐபி முக்கிய தலைவர்கள் பிரமுகர்கள் எல்லாம் வருவார்கள் அஞ்சலி செலுத்துவதற்காகவும் மரியாதை செலுத்துவதற்காகவும் எப்ப வர உள்ளனர்? அதாவது தேமுதிகவுடைய நிறுவன தலைவரும் தமிழ்நாட்டுடைய முன்னாள் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் விஜயகாந்தினுடைய முதலாம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் அவருடைய உடல் என்பது இங்கே தான் நினைவிடம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு இன்று காலை 4 மணி முதலே பொதுமக்கள் ஏராளமான அளவில் குவிஞ்சி அவருடைய நினைவு இடத்துல அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். குறிப்பாக அவர் மறையும் போது இதே இடத்துல தான் ஒரு நாள் வச்சு அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. அந்த நேரத்தில் கடுமையான கூட்ட நெரிசல் ஏற்பட்ட காரணமாக இந்த முதலாம் ஆண்டு நினைவு அஞ்சலிக்கு நேற்று முதலே இந்த காவல்துறையினர் முழுமையான பாதுகாப்பை ஏற்படுத்தி பண்ணியிருக்காங்க. நம்ம பார்க்கிறோம், இந்த தேமுதிக கட்சியினுடைய நுழைவாயிலே முழுவதுமாக பேரிகார்டு அமைக்கப்பட்டு 4 வழிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. 2 வழிகளில் பொதுமக்கள் உள்ளே சென்று அவருடைய நினைவிடத்திலிருந்து அந்த வழியாக வெளியே செல்வதற்கான கோயம்பேடு சாலையிலிருந்து உள்ளே சென்று மீண்டும் கோயம்பேடு சாலையிலே இணையக்கூடிய வழியில் இந்த காம்பவுண்ட் இன்னொரு வழியில் வெளியே போகும் வழியில் அமைக்கப்பட்டிருக்கு. மற்றொரு வழி நம்ம காட்சியில் பார்த்துருக்க வழி பார்த்தோம்னா விவிஐபி உள்ளே கட்சியினுடைய முக்கிய மாநில நிர்வாகிகள், அதே போன்று பார்த்தீங்கன்னா கட்சியினுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியினுடைய அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் முன்னணி நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் நேரடியாக அவருடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தும் வகையில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கட்சியினுடைய தலைமை சார்பாகவே ஒவ்வொருவரும் கருப்பு சட்டை அணிந்து வர வேண்டும் என்று ஏற்கனவே அவர்களுக்கு வலியுறுத்தல் அனுப்பப்பட்டது. இதன் காரணமாக பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பேருந்துகள் மூலமாகவும் வாகனங்கள் மூலமாக பொதுமக்கள் இன்று காலை முதலே வந்திருக்காங்க. நம்ம நிறைய காட்சிகளை பார்க்க முடியும். கிட்டத்தட்ட தற்போது வரையே 5000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இந்த நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. 8:30 மணிக்கு தேமுதிக சார்பில் பேரணி நடத்த திட்டமிட்டிருந்தாங்க. தற்போது அனுமதி மறுக்கப்பட்டதாலும் கூட பேரணி நடத்துவதற்கான திட்டமிடல் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாக தேமுதிக தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அரசியல் கட்சி தலைவர்களை பொறுத்த வரைக்கும் 9:30 மணிக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான், அதே போன்று 10 மணிக்கு சசிகலா உள்ளிட்டோர் நேரடியாக இங்கு வருவதற்கான திட்டமிடல் இருப்பதாகவும் நமக்கு தெரிய வந்திருக்கிறார்கள். மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி கோயம்பேட்டில் உள்ள கட்சி அலுவலகத்தில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. பாதுகாப்புக்காக காவலர்களும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பல்வேறு மாவட்டங்களிலிருந்து தொண்டர்களும் பொதுமக்களும் ரசிகர்களும் வந்த வண்ணம் இருக்கிறார்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தீங்க. அவங்களுடைய வாகனங்களை நிறுத்துவதற்காக இட வசதிகள் அங்க இருக்கின்றனவா சந்தானம்? நிச்சயமா அவங்க கட்சி சார்பாக மாவட்ட நிர்வாகிகளுக்கு மாவட்ட பொறுப்பாளருக்கு வழங்கப்பட்டிருந்த அறிவுறுத்தலையே மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய பேருந்துகள் மற்றும் வாகனங்கள் அனைத்தையும் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் நிப்பாட்டணும் அப்படின்றத வலியுறுத்தியிருக்காங்க. சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையம் தற்போது முழுமையாக செயல்படாத நிலையில் அங்கு பேருந்துகளையும் வாகனங்களையும் நிறுத்துவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டு அங்கு வாகனங்கள் நிறுத்தப்பட்டு வருகிறது. தற்போது பொதுமக்கள் மட்டும் இங்கு அஞ்சலி செலுத்துறாங்க. கட்சி நிர்வாகிகள் அனைவருமே பேரணியின் செல்வதற்காக இந்த தேர்தல் ஆணையத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அனுமதி மறுக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த பேரணியை நடத்துவதற்கான திட்டத்தில் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் இருக்காங்க. மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி கோயம்பேட்டில் உள்ள கட்சி அலுவலகத்தில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்த விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தானம்.